ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து மகாநதி சீரியலோடைய அப்கமிங் ட்விஸ்ட்டோடு இருக்கக்கூடிய ப்ரோமோ தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் காவேரியும் விஜயும் கண்டிப்பாக ஒன்று சேர்ந்துருவாங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்காக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதோடு சேர்த்து கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கவும் மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்து நம்ம குமரன் வந்து விஜய்கிட்ட வந்து கேட்டுட்ருக்காரு, நீங்களும் வெண்ணிலாவும் வந்து எப்படி லவ் பண்ணீங்க, அவங்கள வந்து நீங்கள் எவ்வளோ லவ் பண்ணியிருந்தா இந்த நிலமையில கூட வந்து நீங்கள் அவங்கள வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து விஜய்கிட்ட கேட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, குமரன் இவ்வளோ அடிப்பட்டுமே அவங்க வந்து அவங்க ஞாபகம், உங்கள் பேரை மட்டுமாச்சும் அட்லீஸ்ட் ஞாபகம் வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ லவ் பண்ணியிருக்கீங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நினச்சா இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. அப்புறம் எப்படி பிரிஞ்சிங்க, அப்புறம் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்புறம் எப்படி காவேரி கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து விஜயம் வந்து சொல்கிறாரு, நான் வெண்ணிலா போனதுக்கப்புறம் வந்து ரொம்பவுமே வந்து பொண்ணுங்களே வேணாம், எல்லாத்தையுமே வெறுத்துட்டு நான் அப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் காவேரியை பார்த்தேன். காவேரியை வந்து பார்த்ததுக்கப்புறம் தாத்தா பாட்டி எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணாங்க. அப்போ வந்து சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் காவேரியும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து காவேரி கூட இருக்கும்போதே எனக்கு தெரிஞ்சது இப்படியும் வந்து இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நினச்சி பெருமையாக காவேரியை பற்றி சொல்லிகிட்ருக்காங்க. அதெல்லாம் பற்றி சொன்னோடனே குமரனுக்கு வந்து ஓகே நம்புறாரு. விஜய் வந்து அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, கண்டிப்பாக நம்ம காவேரிக்கு வந்து துரோகம் செய்ய மாட்டார். என்ன தான் வந்து வெண்ணிலா இந்த நிலமையில் இருந்தாலும் காவேரியை பற்றி தான் அவர் நினச்சிட்ருக்காரே தவிர வெண்ணிலாவை மட்டும் வெண்ணிலா வந்து இந்த நிலமையிலேருந்து காப்பாற்றணும் தான் நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு குமரன் நினச்சிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காவேரி ஓடி வராங்க மண்டையில் அடிபட்டு. அதை பார்த்தோன்னே விஜய் வந்து என்னாச்சு காவேரி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. காவேரி எதுவுமே சொல்லலை, ஒருவேளை இது ராகினியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்பவுமே வந்து கோவப்படுறாரு. இந்த ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து கான்ட்ராக்டை பற்றி சொல்லாமல் எல்லாத்தையுமே குமரன் கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. கான்ட்ராக்ட் மேட்ரை மட்டும் அவர் ஓப்பனே பண்ணல விஜய். ஏன்னா அதை ஓப்பன் பண்ண இவருக்கு தானே கெட்ட பேர் வந்துடும். ஆனால் அதை கிழிச்சு போட்டிருக்கலாம், அதையும் கிழிச்சு போடாமல் வச்சுருக்காரு. சரி பாப்பா என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் அப்கமிங் ப்ரோமோவில் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்விஸ்டோட இருக்கக்கூடிய ப்ரோமோவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் வந்து பார்த்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அன்டில் தென் நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய். See you all.